இரக்கத்தை காண்பிக்கிறவர். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இந்துவா இருக்கலாம், நீ முகமதியதா இருக்கலாம், இஸ்லாமிய சமயத்தாரா இருக்கலாம், நாஸ்திகனா இருக்கலாம், தேவனே நீ பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்திருக்கலாம், திருத்துவத்தை சேர்ந்து சபையை சார்ந்திருக்கலாம், இல்ல இயேசுதான் சொல்றேன் ஒரே ஒன்லி ஜீசஸ் சபையை சார்ந்திருக்கலாம். சாபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதியிருக்கிறது. நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என் பொண்ணு ஓடுறா, என் பையன் ஓடுறா. என் தாத்தாவும் அப்படிதான் ஓடி கல்யாணம் பண்ணாரு, எங்க அம்மாவும் அப்படிதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என் குடும்பத்துல நான் பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன். Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Ghost. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அம்மா, நீ ஊழியக்காரனா இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம், நீங்க ஒரு பரிசுத்தவான்களா இருக்கலாம், இன்றைக்கு இயேசுவின் பிள்ளையா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இருந்தாலும் சாபம் தொடர்ந்து வருகிறது. நல்லவனுக்கு நடக்கிற மாதிரி தீமைகள் துன்மார்க்கு நடக்கிற மாதிரி சன்மார்க்கு நடக்குது, பாவிக்கு நடக்கிறது போல பரிசுத்தவானுக்கு நடக்குது. ஏன் சாபம்? சாபம் வேதம் சொல்கிறது சாபம். அவர் உங்களுக்கு இறங்குவார். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, ஐயா இவ்வளவு வயசாச்சு, என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகல, 2ஆம் நேரம் கேட்கறாங்க, 3ஆம் நேரம் கேட்கறாங்க. ஏன் நான் என்ன செஞ்சேன்? கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். பேயாய் வந்து கிரியை செய்கிற ஆவிகளை இன்னைக்கு கர்த்தர் விரட்டுவார். நீ உன்னை சுத்தமாக்கிக்கொள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்பொழுது உங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்க. உங்க வீட்டில் இருக்கிற கல்லதான காரியங்களை, தீமையான காரியங்களை கர்த்தர் பேசுகிற, கர்த்தர் உன் இருதயத்தில் பேசுகிற, கர்த்தர் உனக்கு சொல்லுகிற அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இப்ப இருதயத்தை தீர்மானம் பண்ணுங்க. வீட்டுக்கு போனவன அதை எடுத்து போட்டுருவேன், அதை எடுத்து போட்டுருவேன், இனி வீட்டுல வச்சுக்க மாட்டேன், இனி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அந்த நாமத்துக்கு தான் சாபத்தை முடிக்கிற அதிகாரம். சோத்திரம் சொல்லுங்க. அந்த நாமம் இயேசு, இயேசு, இயேசு. அந்த நாமம் இயேசு, இயேசு, இயேசு. அந்த நாமம் வாய் திறந்து சொல்லுங்க. அந்த நாமம் என்ன? அந்த நாம பேர் என்ன? அவர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லுங்க. அப்பா சொல்லாத, அம்மா சொல்லாத, இயேசுன்னு சொல்லு. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுதான் தெய்வம். என் குடும்பத்துல சாபம் இருக்குது. நான் உமக்கு துரோகம் பண்ணினேன், உமக்கு துரோகம் பண்ணினேன், ஆலயத்துக்கு துரோகம் பண்ணினேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு துரோகம் பண்ணினேன், எங்க பெற்றோருக்கு துரோகம் பண்ணினேன், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணினேன், தெரியாம செஞ்சுட்டேன், இனி செய்ய மாட்டேன். Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எங்க இருந்தாலும் சொல்லுங்க. விடுதலை வேணுமா? உனக்கு வாழ்க்கையில விடுதலை வேணுமா? நன்மை வேணுமா? பாக்கியம் வேணுமா? இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. புதிய ஏற்பாட்டில் இருந்த ஒரு ஆளு, அவன் பேரு சகையு. அவன் இந்தபடி சாபத்துல இருந்தான். இயேசு பார்த்து சொன்னார், உன் வீட்டுக்கு வரம்பா. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றான், உன் வீட்டுக்கு வரம்பா. நீ என்ன கூப்பிட்டேல, இயேசு என்ன கூப்பிட்டேல, உங்க வீட்டுக்கு நான் வரேன். உடனே அவன் சொன்னான், என் வீட்டுக்கு நீங்க வரேன், என் வீட்டுல நான் அநியாயமா சேர்த்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன், அநியாயமா சேர்த்த பணத்தெல்லாம், அநியாயமா சேர்த்த சொத்தெல்லாம், யாருத்தையும் அநியாயமா வாங்கியிருந்தா அதை நான் ஏழைகளை கொடுக்குறேன், நாளத்திலையா திரும்பி கொடுக்கிறேன். இதுதான் சாபத்தை முறிக்கிறதுக்கு வழி, 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 வழி. நானே 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையில்லை. நீ 1 லட்சம் கொடுக்குவானா, 10 லட்சம் கொடுக்குவானா? தலைமையில இருக்கிற சாபம். நிறைய பேர் அந்த சாபம்னு சொல்ல தெரியல, தலையெழுத்துன்னு சொல்றான். அவன் தலையெழுத்து இப்படி படுறான், அவன் தலையெழுத்து இப்படி இருக்கிறான்னு சொல்றான்.
இந்த தலையெழுத்து தான் இன்னைக்கு வேத சாபம்னு சொல்லுது. நீ செய்த சாபத்தை உன் தலையில எழுதி வச்சிருக்காங்கன்னு உலகத்தான் சொல்றாங்க. இந்த எழுத்தை பார்த்துட்டு பிசாசு உன் வீட்டுல உட்கார்ந்து இந்த சாப எழுத கர்த்தர் இன்னைக்கு அழைப்பா. உன் தலையில எழுதப்பட்ட எழுத்தை அழைக்கிறதுக்கு தான் அவர் தலையில முள்கிரீடம் வைக்கப்பட்டது. அவர் தலையிலிருந்து வழிந்த ரத்தம் இன்னைக்கு உன் தலையில வழியும். அந்த எழுத்துக்களை அவர் மாற்றுவார், அலட்சி போடுவார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சாபம் இன்னைக்கு நீக்கப்படும். ஓகே, ரெடியா? ரெடியா? சொல்லுங்க. என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, வாலிப பையனே, வாலிப பெண்ணே, இளம் பெண்ணே, கற்ப நீ இழந்தாயோ, உன் பரிசுத்தத்தை இழந்தாயோ, இன்னைக்கு இயேசு உன்னோடு பேசுகிறார். அன்பு மகளே, இயேசு உன்னோடு பேசுகிறார். என்னென்ன திரும்பி வா, என்னென்ன திரும்பி வா, என்னென்ன திரும்பி வா, என்னென்ன திரும்பி வா. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். எடுக்கிறாங்க சில பேர், தவறான உறவினால குழந்தையை கருதரித்து அதை எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? தலைமேல் வந்த சாபம், தலைமேல் வந்த சாபம். குழந்தை சிரிக்கிற சத்தம் கேக்குது, குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுன்னு சொல்ற எத்தனை பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். This is the curse. This is a curse. This is a curse. பெண் குழந்தைகளை சாவடிக்கிற சாவடிக்கிற சாபம், கருவிலேயே பெண் குழந்தை சொல்லி சாவடிக்கிற சாபம் உங்க தலைமையிலையா, உன் குடும்பத்தின் தலைமையிலமா இருப்பா. நன்றி, நன்றி. மாதாலும் ஜெயித்தவர் நம்பீசுவே, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. சிலருடைய தலையில் மேல இருந்து பிசாசுகள் வெளியே போகிறதை நான் பார்க்கிறேன். கத்தி கூப்பிடு, கத்தி கூப்பிடு. The Holy Spirit is in move. The Holy Spirit is in move. ஆவியார் அசைவாடுகிறது. சிலர் மேல, சிலர் விட்டு, சில சிந்தனைகளை விட்டு பாவமே செய்யல. ஒரு கணவன் மனைவி எப்படி உறவு கொள்வாங்களோ அப்படியே அப்பா, அப்பா, எவ்வளோ ஜனங்கப்பா, எவ்வளோ ஜனங்கப்பா சாபத்துல கட்டுப்பட்டுட்டாங்கப்பா. தெரியாம தெரியாம இந்த சாபத்துக்குள்ள இருக்கிறாங்கப்பா. அப்பா, அப்பா, எங்களுக்காக சிலுவை சுமந்தீங்களப்பா, சிலுவை சுமந்தீங்களப்பா, சாபமான சிலுவையை சுமந்தீங்களப்பா, சாபமான சிலுவையில சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குறதுக்காக பிசாசு உமக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நான் பொறுமையா ஏற்றிட்டீங்களே. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் மேல் பொறுமையா இருங்கப்பா, இரக்கமாயிருங்கப்பா, இரக்கமாயிருங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுதுப்பா. இரக்கத்தில் நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய சாபங்களை முறிங்க. தலை தூக்க முடியாம, வெளியே வர முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம அவதிப்படுறாங்கப்பா, அவதிப்படுறாங்கப்பா. இந்த கரடியுடைய பிடியில அவங்க இருக்கிறாங்க. அவங்களை விடுதலையாக்குறதுக்கு தாவீதின் அபிஷேகம் வேணும். இந்த அபிஷேகத்தை நான் இன்னைக்கு ஊற்றுவேன். இந்த ஜனங்களை விடுதலையாக்கணும்னு சொன்னீங்களே அப்பா, 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 அப்பா. ரத்தத்தை சிலுவையில சிந்தின ரத்தத்தை, சிலுவை சிந்தின ரத்தத்தை ஒவ்வொரு தலையில தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், ஒவ்வொரு தலையில தெளிக்கிறேன். சாபத்திலிருந்து விடுதலை பெற வேணும்னு சொல்றேன். ஒவ்வொரு தலை மேல தெளிக்கிறேன், ஒவ்வொரு வீட்டில தெளிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தின் நபர் மேல தெளிக்கிறேன்.
எழுத்துக்களை அழைச்சு விடுங்க, அழைச்சிடுங்க, அழைச்சிடுங்க கெஞ்சுறேன். உங்களுடைய ஊழியக்காரர்களா நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த சாப எழுத்துக்களை இயேசுவே அழைச்சிடுங்க, 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 அழைச்சிடுங்க. இப்பொழுதும் எங்களுக்காய் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாபத்தின் வேரை பிடுங்குகிறோம், சாபத்தின் கூரை உடைக்கிறோம், சாபத்தின் முல்லை உடைக்கிறோம், பிடுங்குகிறோம். பிள்ளைகளை விட்டு குடும்பத்தை விட்டு எடுக்கிறோம். கிருபை வந்து மூடட்டும், கிருபை வந்து மூடட்டும், கிருபை வந்து மூடட்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் நன்மை வரட்டும், ஒவ்வொரு வீட்டிலையும் ஆசீர்வாதம் வரட்டும். கூப்பிட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் இனி நன்மைகள் நடக்கட்டும், இனி ஆசீர்வாதங்கள் வரட்டும், இனி ஜெயங்கள் வரட்டும், தீமைகள் நீங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீரை தொடச்சு இன்னையிலிருந்து உங்களுக்கு விமோசனத்தின், இன்னையிலிருந்து உங்களுக்கு ஜெயத்தின் நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வெற்றி நாள், கர்த்தர் உங்க வெற்றி நாள். இனி பாவம் செய்யாத, இனி பாவத்தை வச்சுக்காத, இனி சாபத்தை வச்சுக்காதீங்க, இனி வீட்டுல வச்சுக்காதீங்க. இனி பாவ தீட்டான காரியம் வீட்டுல இருக்கக்கூடாது, சாப தீட்டான காரியம் இருக்கக்கூடாது. ஆகான் வச்சது போல நீ வச்சுக்காத, வீட்டுல போய் தூக்கி வெளியே ஏற்றி போட்டு. அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டு. இருந்துச்சுன்னா பிசாசு திரும்பி வரும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா. நாளைக்கு வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. இனி பாவம் செஞ்சிடாதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பரிசுத்தரோடு இருங்க, பரிசுத்தமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
இன்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது.